எடில் ஒன்று பண்ண, அந்த கபோர்டில் ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்டோட ஸ்டெப் இருக்கு, அதை எடுத்துட்டு வாய். எங்க கபோர்ட்லையா? கபோர்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனியா அந்த ட்ராவில் ஏதாவது நான் சொன்ன டேப்லெட் இருக்கான்னு பாருங்க. பார்க்குறேன் டாடி. அதான் அங்கதான் அங்கதான். டாடி, அண்ணே, டாடிக்கு நல்ல ஃபீவர் இருக்கு. அப்பா இவ்ளோ டெம்பரேச்சர் இருக்கா? உங்களை பார்த்தா அப்படி சுத்தமா தெரியலையேப்பா. அதான் சொன்னேன்டா, உள்காய்ச்சல்னு என்னன்னு தெரியலடா, திடீர்னு வந்துருச்சு. சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாம், காலையில பாத்துக்கலாம்டா. அப்பா டாக்டர் கிட்ட முதல்லயே காட்டுறது தானே நல்லது. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வேணும்னா நாளைக்கு போலாம். நான் கூட்டிட்டு போறேன், கார்லயே போயிட்டு வந்துடலாம். ஐயோ வேணாம்டா, ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா. நீங்க போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். டாடி போயிட்டு வந்துடலாமே. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா. நீ அந்த குழந்தையோட விளையாட போ 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 போய் எடில். அப்பா ஏதாவதுன்னா கூப்பிடுங்க என்ன? சரி சரி சரி. அப்பா நான் வேணா இங்கே இருக்கட்டுமா? வேணாண்டா, நீ உன் வேலையை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்திருக்கிற ஃபீவர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். போங்க, போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, போங்க. அப்பா டேப்லெட் கேட்டிங்கல்ல, இந்தாங்க போட்டுக்கோங்க. அதாங்க வச்சிட்டு போடா. நான் ஏற்கனவே 2 டேப்லெட் போட்டிருக்கேன்ல, வேணும்னா போட்டுக்கிறேன், நீ அங்க வச்சுட்டு போ. பத்ரம் டாடி. சரிம்மா. இனியா அந்த குழந்தைய பாத்துக்கமா. என் சொந்த வீடு, என் வீடு, என் வீட்டுல நான் நிம்மதியா இருக்க முடியுதா? எவ்வளவு நடிக்க வேண்டியிருக்க கடவுளே. சொல்லி சொல்லி வச்சு சுத்தி சுத்தி வராங்க. என் ரூமுக்குள்ளேயே எனக்கு நிம்மதி இல்ல. என்னடா ஆச்சு கோபி உனக்கு? இது சூப்பரா இருக்கு. இனியா எடுத்து வை. மொபைல் எல்லாம் காட்டி மயுவை கெடுக்காத. எடுத்து வை. நைட்டு ஏதாவது வேணும்னா அக்காவையோ இல்ல ஆன்ட்டியையோ கூப்பிடணும், சரியா? நைட் எனக்கு எதுவும் வேணாம். இவ சூப்பரா பேசுறாமா. சின்ன பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே இல்ல, ஜாலியா இருக்கு. ஏய் உங்க அம்மா தான். நான் பேசுறேன் ஆன்ட்டி. அம்மா. மயு நீயே எடுத்துட்டியா? ஆன்ட்டி பக்கத்துலயே இருந்தாங்க, அதான் நானே வாங்கிட்டேன். எப்படி இருக்க மயு? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க? சாப்பிட்டியா மயு? நிறைய சாப்பிட்டேன். இங்க ஆன்ட்டி நிறைய சாப்பிட கொடுத்தாங்க. ஏய் ஏன் போய் சொல்ற? எங்க சாப்பிட்ட நீ? நிறைய சாப்பிட்டேன். நல்ல ஆன்ட்டி இவங்க. நீ அம்மாவை தேடல இல்ல? இங்க போர் அடிக்கவே இல்ல. இனி அக்கா என் கூட விளையாடிட்டே இருந்தாங்க, ஜென்னி அக்காவும் விளையாடினாங்க. தாத்தா பாட்டி எல்லாரும் இங்க ஒரே ஜாலி. அப்புறம் 2 அண்ணாவும் எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. மயு நீ அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும், சரியா? நான் தொந்தரவே பண்ணல, நீங்களே கேளுங்க. இந்தாங்க ஆன்ட்டி. ஹலோ ராதிகா. இவளால ஒரு தொந்தரவும் இல்ல. அவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கா, சமத்து தெரியுமா? இவளால ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இப்படி நான் இல்லாம மயு ஒரு நாளும் இருந்ததே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, மயுக்கு கண்டிப்பா எங்க வீடு பிடிக்கும். நீங்க இவளை பத்தி கவலைப்படுறத விடுங்க. எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். என்ன உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு என் பொண்ணுதான். இத பாருங்க, நீங்க முதல்ல எல்லா பிரச்சனையில இருந்தும்
சீக்கிரமா வெளியில வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க பாப்பாவை பத்தின கவலைய விடுங்க, நிம்மதியா தூங்குங்க, சரியா? சரி டீச்சர், குட் நைட். குட் நைட். மம்மி குட் நைட். சரிங்க. சரி, 2 பேரும் தூங்குங்க. அம்மா, நீங்க போற? அப்பாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுல, எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, நீ அப்போ அங்கேயே தூங்கிக்கோ. இங்க 3 பேருக்குலாம் இடம் இல்ல. ஏய், ஒழுங்கா படு. படு மயு. நீ தூங்கு மயு, ஆண்டி வந்துடுறேன். அக்கா பாத்துப்பா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஐயோ, ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன பாக்கியா, என்னாச்சு? ஏன் இப்படி தலை வரைக்கும் போத்திட்டு படுத்திருக்கீங்க? பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. முடியல பாக்கியா, ரொம்ப குளிருது, வெட வெடன்னு இருக்கு. ஏசி ஆஃப் பண்ண வேண்டியதானே? காய்ச்சல் இல்லல்ல? காய்ச்சல் ஒன்றும் இல்லைங்க. காய்ச்சல் குறைஞ்சு போச்சு, ஆனா பயங்கர பாடி பெயின் பாக்கியா. தலைவலி வேற பின்னி எடுக்குது. சரி, கஷாயம் கொண்டு வரவா? ஐயோ வேணாம் வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்திய அதானே, வேண்டாம், நல்லாவே இல்லை. காய்ச்சலுக்கு நல்லது தானேங்க. இப்ப வேண்டாம் பாக்கியா, காலையில பாத்துக்கலாம். சரி, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன், இருங்க. இல்ல, எதுக்கு பாக்கியா உனக்கு தேவையில்லாம தொந்தரவு? வேண்டாம். தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, குறையும், இருங்க. ரொம்ப வேர்க்குதே. அதான் ஏசி ஆஃப் பண்ணிட்டல பாக்கியா, வேர்க்காம என்ன செய்யும்? உங்களுக்கு தான் ரொம்ப குளிருதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அப்ப குளிருதுன்னு சொன்னேன், ஆனா இப்ப வேர்க்குதே. சரி இருங்க, நான் ஏசி ஆன் பண்றேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொடு பாக்கியா. ஆ, இந்தாங்க. தேங்க்யூ. சூடா இருக்கு, பார்த்து குடிங்க. ஏன் பாக்கியா, அந்த பொண்ணு நீ கூட்டு வந்திய, அவ கிளம்பிட்டாளா? யாருங்க? மயுவா? மயுவா அவளோட பேரு? ஆமாங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கனே. அந்த பொண்ணு பேர்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் பாக்கியா? அவ எங்கெங்க போவா? இங்கதான் இருக்கா. ஓ அப்படியா? எப்ப போவா? அவ போறதா இல்லங்க. அவங்க அம்மா இப்ப போன்ல பேசினாங்க, நல்லா ஜாலியா தான் பேசினா. ஆனா பாக்கியா, அந்த குழந்தை நம்ம வீட்லயே தங்கி இருந்தா அது எப்படி நல்லா இருக்காதுல்ல? ஏங்க, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாளைக்கே அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நாம தானே பதில் சொல்லணும். அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாங்க. பேசாம படுத்து தூங்குங்க, உடம்பு வேற சரியில்லை. சரி பாக்கியா, இதெல்லாம் முடியவே இல்லை. நீ இதை பிடி, எனக்கு போதும். அம்மா, அம்மாடி, அப்பா. நீ நடிகண்டா, நடிகண்டா. தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். என்னங்க அது? இல்ல, போன்ல ஏதாவது
ஏதோ வீடியோ காமெடி மெசேஜ், வேற ஒன்றும் இல்லை. ம். சரி பாக்யா, நீ போய் படுத்துக்க போ. இல்லங்க, இன்னைக்கு நான் இங்க தான் இருக்க போறேன். எதுக்கு? ஏய், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஜுரம் தான் கம்மியாயிடுச்சுல. நீ போய் படுத்துக்க போ. இல்லங்க, உங்களுக்கு உடம்பு முடியாதப்போ நான் அங்க போய் படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நீங்க படுங்க, நீங்க படுங்க. நீங்க தூங்குங்க. அம்மா. ம். அம்மா. அம்மா. என்னங்க, என்னங்க, என்னாச்சு? இல்ல, உடம்பெல்லாம் வலி பாக்கியா, தலை வேற வலிக்குது. மாத்திரை தரவா? வேண்டாம். சரி, தைலம் தேய்க்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நீ தூங்கு. ஆமா. டேய், பாட்டி, வெயில் வந்த உடனே எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல்னு போறாங்க. நாமளும் போலாமா? பாட்டி, நீங்களும் தாத்தாவும் ஜாலியா போயிட்டு வாங்க. ஆ, அவர் கூடயா? ம். அவர் கூட எல்லாம் போக முடியாதுடா. அவரு சுத்த கஞ்ச பிசுனாரி, செலவே பண்ண மாட்டாரு. தாத்தாவா? தாத்தா செலவு பண்ண மாட்டாரா? டேய், முதல்ல எங்கேயுமே கூட்டிட்டே போக மாட்டாரு. இந்தடா. ஆமா. எங்கேயாவது போலாமான்னு Thank you. கேட்டா ஊர்ல இருக்கிற ஆ. குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. அவராவது கூட்டிட்டு போறதாவது. யாரத்த? வேற யாரு? உங்க மாமாதான். ம். சேச்சே, தாத்தா அப்படிலாம் கிடையாது. நீங்க தாத்தாவை கேட்டிருக்கணும். கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூட்டு போவாரு. ஆ? உங்க தாத்தாவா? ம். அப்பனையே முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரியா, தாத்தா வர்றாருல, இப்ப பார். வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினையில்லை, பாரா. மயிலுண்டு பயமில்லை. மாமா, காஃபி தரவா? அப்புறம் சாப்பிட்றம்மா. ம். ஏங்க, வெயில் அதிகமா இருக்கே, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஊட்டியா? ஏய், உனக்கு வெளியே எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. பாத்தியா? என்ன தாத்தா, பாட்டி என்ன கேட்டாங்க? ஊட்டி கொடைக்கானல் போலாமான்னு கேட்டாங்க. நீங்க என்னடானா ஊருக்கு போலாமா கோவிலுக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய், அங்கதான்டா நம்ம வேறே இருக்கு. அத அடிக்கடி போய் பார்க்கணும்ல. ஓ, வேற ஓவரா தேடி பூமியோட அந்த பக்கம் போயிடாதீங்க. ம். ஆ. பாட்டி, செம்ம காமெடி பாட்டி. எஸ், தேங்க் யூ. இந்த ஈஸ்வரி நகைச்சுவையா? எஸ். தாத்தா போடுங்க தாத்தா. ஆ. டேய், கோபி, உடம்பு எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா. ம். ஆமா, நீ எங்கடா பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட? அப்பா வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் பெங்களூர்ல, ஃபைனான்ஷியல் டீலு, அதான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இப்ப எதுக்குப்பா பெங்களூரு? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. நைட் எல்லாம் காய்ச்சல் இருந்தது. இப்போ எங்க போறீங்க? இல்ல பாக்கியா, அதான் சொன்னல, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நான் கிளைண்ட்டை மீட் பண்ணி ஆகணும், போகணும். கோபி, ஏன் உடம்புக்கு முடியாத நேரத்துல இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற? நேத்து நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இங்க. அது
இன்னைக்கு தான் எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணாங்க. ஒரு பிஸ்னஸ் விஷயமா நான் ஃபைனான்ஸ் கேட்டிருந்தேன் என் கம்பெனிக்கு. உடனே வர சொல்றாங்க. ஸோ நான் போய் தானே ஆகணும். அப்பா அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இங்கேயே இருக்கலாம்ல. அதானே நேத்து முழுக்க அப்படி படுத்துட்டு இருந்தீங்க, முக்கியம் முணங்கிட்டு இருந்தீங்க. நீ தான் கஷாயம் எல்லாம் கலந்து கொடுத்து உடம்ப சரி பண்ணிட்டல பாக்கியா. இப்போ ஐ எம் ஃபீலிங் ஆல் ரைட். என்னடா எழில், நீ ஏன் அப்படி பாக்குற? ஆ நான் சும்மா தான்ப்பா பார்த்தேன். ஏன்? நான் பெங்களூர் போறத பத்தி உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி எழில், நீ ஒண்ணு பண்ணு, நீ வேணா என் கூட வா. ஐயோ அப்பா, நான் உங்களை எதுவுமே கேட்கலையே, நீங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டேய், இங்க யாரும் நீ சந்தேகப்படல. உடம்புக்கு சரியில்லாத நேரத்துல எதுக்கு அலையணும் அப்படின்னு தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லைப்பா, அது டஸ்ட் அலர்ஜி தான். இப்போ ஓகேப்பா, ஐ எம் ஆல் ரைட், நார்மலாக தான் இருக்கேன். ஏங்க நீங்க போனா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இங்க வருவாங்களா? என்ன பாக்கியா கேட்குற? நான் என்ன பெயிண்ட் ப்ரஷா? என்ன வச்சா பெயிண்ட் பண்ண போறாங்க? இல்லங்க, வருவாங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். நான் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சுரேஷ் வருவான், அவன் எல்லாம் பார்த்துக்குவான், நீ கவலைப்பட வேண்டாம். மயூ இங்க வா. இது வரேன்க்கா. சரிப்பா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. இப்போல்லாம் ஏர்போர்ட்டுக்கு 2 hours early-ஆவே போயிடணும். ஸோ நான் வரேம்மா, நான் கிளம்புறேன்ப்பா, வரேன். அப்பா எப்படிப்பா போறீங்க? அது என் கார்லயே போறேன்டா, அங்க பார்க்கிங்ல விட்டுருவேன். நாளை காலைல வரும்போது அதுலயே வந்துடுவேன். ஓகே சரிப்பா, வரேம்மா. சரிப்பா, வரேன் bye. பாக்கியா. இவன் ஒருத்தம்மா நினைச்ச நேரத்துல நினைச்சதை செஞ்சிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு இவனுக்கு? தாத்தா அப்பா வேலை இருக்குன்னு தானே சொல்லிட்டு போறாரு, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? வேலை இருந்தா வேலையை செய்யட்டும், யார் வேண்டாங்க? எத்தனை தடவை தான் இப்படி கிளம்பி கிளம்பி ஓட வேண்டியதா இருக்கும்னு தெரியலையே. ராதிகா வந்தாலும் ஓட வேண்டியதா இருக்கு, இப்போ மயூ வந்தாலும் ஓட வேண்டியதா இருக்கு. இப்போ என்னோட அண்ணா மயூவை வீட்டிலே கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அதனால அவளை பார்த்து பயந்து நான் ஓட வேண்டியதா இருக்கு. டேய் கோபி, உன் வீட்டுல நீயே இருக்க முடியலடா, என்னடா இது? ச்சே. ஹலோ சார், சொல்லுங்க சார். சுரேஷ் எங்க இருக்கீங்க? ஆஃபீஸ் தான் சார் வந்துட்டு இருக்கேன். சுரேஷ், நான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் விஷயமா பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கு, அதனால ஸோ 1 or 2 days நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஓகே சார். ஆஃபீஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எனிதிங் இம்பார்ட்டன்ட் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். ஒன்று செய்யுங்க சுரேஷ், யார் வந்து கேட்டாலும், என் வீட்டிலேருந்து வந்து கேட்டாலும் சார் பெங்களூர் போயிருக்காருன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். முக்கியமாக எழில் வந்து கேட்டாலும் நான் பெங்களூருக்கு போயிருக்கேன் அண்ட் ஒரு 1 or 2 daysல நான் வந்துடுவேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லலையா சார்? இடியட், நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க. ஓகே? சரிங்க சார். இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த நாடகம்லாம் நடக்க போகுதோ? ச்சே, என்னடா கோபி இது, என்ன பொழப்பு இது? இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் வீட்லயே நீ இருக்க முடியலையே. ஷப்பா. ஏன் பாக்கியா, கிச்சன்ல தான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு இதை செய்யணுமா? உள்ள புழுங்குது அத்தை, இங்கன்னா காத்தோட்டமா இருக்குல்ல, அதனாலதான் வந்தேன். ஏ பாப்பா, வா 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 வா, வாடி தரணும் தாத்தாட்ட வா. என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். அச்சச்சோ, அவர்கிட்டயா போன? போச்சு போ, கதையா சொல்லி போர் அடிப்பாரு. அதுவும் பழைய கதையா சொல்லுவாரு. பாத்தியாமா இவள?
கதையெல்லாம் பிடிக்கும் ஆண்டி. ம், மயு அவங்க ஆண்டி இல்ல பாட்டி. ம். பாட்டி ஆன்ட்டின்னே சொல்லட்டுமே, இப்போ உனக்கு அதுல என்ன பிரச்சனை? இல்ல பாட்டி. மயிரா பாப்பா, அம்மாவை ஆன்ட்டின்னு கூப்பிட்டேன்னா என்னை அக்கான்னு கூப்பிடணும், சரியா? பாப்பா கூப்பிடாத கூப்பிடாத, இவளுக்கு உன்னை விட பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்காங்க. என்ன மயு எல்லாரும் எப்படி கூப்பிடுறதுன்னு உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல? ம், மயு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு, சரியா? ம். ஆமா சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். சரி 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 சரி. பாக்கியா, நைட்டு அவங்க அம்மாவை தேடல? அதெல்லாம் இல்ல அத்தை, சமத்தா தூங்கிட்டா. அம்மா தான் பாவம் தனியா தூங்கிருப்பாங்க. ஏன் செல்லம், உங்க அம்மா பெரியவங்க தானே, அதெல்லாம் பயப்படாத, நல்லா தூங்கிருப்பாங்க. அப்பா வருவாரு, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு.